இந்த சந்திப்பு நடக்கக்கூடிய பொடவூர் திருமண மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் நிலவரம் என்ன, காவல்துறையினருடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன அப்படின்றத செய்தியாளர் தாய்மானவன் வழங்க கேட்கலாம். பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பரந்தூர் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய 13 கிராம மக்கள் தொடர்ந்து 910வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இப்படி போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இன்றைய தினம் அதன் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இந்த போராட்ட களத்திற்கு நேரில் வருகை தந்து ஆதரவு தெரிவிக்க இருக்கிறார். ஏகனாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் திடல் பகுதியில் மக்களை சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் காவல்துறை அனுமதி என்பது மறுக்கப்பட்ட நிலையில தற்போது தனியார் மண்டபத்தில் இதற்கான ஏற்பாடு என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தற்போது 13 கிராமங்களில் இருந்து மக்கள் இந்த தனியார் மண்டபத்திற்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். பொடாவூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த தனியார் மண்டபத்தில் தற்போது தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு உலகமே ஆச்சரியப்படுற லெவலுக்கு கிராபிக்ஸ் எடிட்டிங்ல கலக்கணுமா? இருக்கவே இருக்கு அடோப் போட்டோஷாப் பிகினர்ஸ் கோர்ஸ். விடுமப்ப டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க. மக்கள் அனைவரும் தற்போது வந்திருக்கக்கூடிய காட்சிகளையே நம்மால பார்க்க முடிகிறது. சுமார் 7000 நபர்கள் வரை இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க வாய்ப்பு இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்னும் சில மணி நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இந்த பகுதிக்கு வருகை தர இருக்கிறார். இதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் என்பது இங்கே முழுமையா மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. நம்மிடையே பெண்மணி ஒருவர் கேள்வி முன்னிக்கலாம். எங்கிருந்து வரீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்குது, குறிப்பா விஜய் அவர்களுடைய வருகைக்கு பிறகு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் அப்படின்றத எதிர்பார்க்கறீங்க? நாங்க மேல்படவூர்ல இருந்து வரோம். இந்த ஏர்போர்ட் வரதுனால எங்களுக்கு விவசாயம் அழிஞ்சு போகுது, வீடு நிலம் எல்லாம் போகுது. எல்லாம் விவசாயம் போயிடுச்சுன்னா எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வேற வழி கிடையாது. எல்லாரும் அதுல கஷ்டப்பட்டுதான் சாப்பிடுறாங்க. விவசாயம் அழியாம ஏர்போர்ட் வந்தா எங்களுக்கு சந்தோஷம். அதனால எங்களுக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்குதுன்னா அதனால எங்களுக்கு சந்தோஷம் தான். விவசாயம் அழியக்கூடாது, வீடு எல்லாம் எதுவும் போகக்கூடாது. அவ்வளவுதான். இப்ப வீடு வாசல நல்லா கட்டி வச்சுக்கிறோம். இப்ப வீடு வாசலாம் போனா நல்லா போனா நாங்க எப்படி போவோம்? இந்த இடத்த விட்டுறாங்க. ஒரு நேரத்துல கூரை வீட்டுல காந்தோம், வீடு வாசல் எல்லாம் இருந்தாங்க. இப்ப நல்லா வீடு வாசல கட்டி நல்லா கஷ்டப்பட்டு நாங்க மெத்த வடிவ கட்டி வச்சுக்கிறோம். இப்ப வீட்டுல இடிச்சுட்டு போனோம், கை நிலைய எடுத்துட்டு போங்க, காசு தரோம். என்ன காசு கொடுத்தா எங்க விடுவீங்க? எங்களை உங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கு, குறிப்பா விஜய் அவர்கள் வராரு, அதற்கு பிறகு விவசாயம் தான் ஐயா எங்களுக்கு முக்கியம். விவசாயம் நாங்க இருக்க இடம் எங்களுக்கு அதுதான் முக்கியம் ஐயா. எங்களுக்கு அது தவிர எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. எங்களுக்கு படிப்பு அறிவு கிடையாது. எங்களுக்கு வேற வேலைக்கு போவோம், எங்க இடம் கிடையாது, கம்பெனிக்கெல்லாம் நாங்க போக முடியாது. எங்களுக்கு விவசாயம் தான் முக்கியம். எங்களுக்கு இருக்க இடம் தான் எங்களுக்கு முக்கியம். எல்லா வசதியும் நாங்க இருக்கிற இடம் தான் எங்களுக்கு. வேற இடம்லாம் எங்களுக்கு அவ்வளவு வசதி வராது, எங்களுக்கு கிடைக்காது. அது செய்வாரு, நாங்க ஒரு கோரிக்கையா இருக்கிறோம். எங்களுக்கு அது தடை பண்ணுவாருன்னு நாங்க ஒரு விவசாயத்தை வச்சுதான் நாங்க பிழைக்கிறோம். அது எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தாருன்னா நீங்களே பார்க்கலாம். இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே கூடியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் விஜய் அவர்கள் இன்னும் சில மணி நேரத்தில் வருகை தர இருக்கிறார். வருகை தரக்கூடிய அவர் பிரச்சார வேன்ல இருந்தபடியே மக்களிடையே சில நிமிடங்கள் பேச இருப்பதாகவும் தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து தன்னுடைய ஆதரவையும் இப்பகுதி மக்களுக்கு அளிக்க இருக்கிறார். இப்பகுதி மக்களுடைய போராட்டம் என்பது 910வது நாளாக நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. இன்னும் சற்று நேரத்தில் தாவேகா தலைவர் நடிகர் விஜய் பொடாவூரில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் இந்த 13 கிராமங்களை சேர்ந்த மக்களை சந்திக்க இருக்கிறார். கிட்டத்தட்ட 7000 மக்கள் வரை அங்கே கூடியிருக்கிறார்கள் அப்படின்றது களத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள். இந்த பொதுமக்கள் அனைவரும் எங்களுடைய கோரிக்கைக்கு விஜய் வலு சேர்க்கிறார் அப்படின்னு வரவேற்பு தெரிவித்திருப்பதையும் நம்ம காட்சிகளில் பார்த்தோம். இன்னும் சில நிமிடங்களில் விஜய் வந்து சேருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. 9லிருந்து 9:30 மணிக்குள்ளாக அவர் கிளம்பினார் அப்படின்ற முதல் கட்ட காட்சிகள் தந்தி தொலைக்காட்சிக்கு கிடைத்தது. அதனால் 11 மணிக்குள்ளாக அவர் பரந்தூருக்கு இந்த குறிப்பிட்ட பொடாவூர் நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்திற்கு வருவார் அப்படின்னு தெரிய வருகிறது. இன்னும் சில நிமிடங்களில் அவர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக 11:30லிருந்து 12:30 மணி வரை, அதாவது 1 மணி நேரம் அவருக்கு நேரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் நேரடியாக முன்பு அம்பேத்கர் திடலில் இந்த போராட்டம் நடக்கக்கூடிய இடத்திற்கு செல்வதற்கு அனுமதி கேட்கப்பட்டது. அதனால் காவல்துறை பல்வேறு விஷயங்களை பரிசீலனை செய்து விஜய் தனியாக பொதுமக்களை சந்திப்பதற்கான விரிவான ஏற்பாடாக இந்த மண்டபம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே பொதுமக்களிடம், இங்கே போராடக்கூடிய மக்களிடம் தன்னுடைய ஆதரவை, தாவேகாவுடைய ஆதரவை நடிகர் விஜய் தெரிவிக்க இருக்கிறார். இதை தாண்டி விஜய் அவர்கள் ஏற்கனவே பனையூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்த மக்களை அழைத்து நிவாரணம் கொடுத்தாரு. அப்போது கூட எதிர் விமர்சனங்கள் எழுந்தது. குறிப்பாக விஜய் களத்தில் மக்களோடு போராட்டத்துக்கெல்லாம் போயிருக்காரான்ற கேள்விகள் கேட்கப்பட்ட சூழலில்
களத்திற்கே விஜய் செல்வதற்கான முதல் படியாக விஜயனுடைய அரசியலில், தாவேகாவுடைய அரசியலில் மிக முக்கிய நகர்வாக, மக்களோடு போராட்ட களத்திற்கு செல்வதற்கான நகர்வாக இந்த நகர்வு பார்க்கப்படுகிறது. இன்னும் சில நிமிடங்களில் இந்த பகுதிக்கு நடிகர் விஜய் வர இருக்கிறார்.